Okay, friends, welcome to the Tamil session of the Yeshiva. We have a very special teaching today. யெஷிவா இந்தியாவிலே உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றை நாம் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். Before we start, let's have a word of prayer. நாம் துவங்குவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். Gracious Heavenly Father, full of praise, full of glory, full of comfort and consolation for us, Father. We want to thank you. We want to bless your holy name for bringing us together, Lord, to hear and to learn your words of wisdom and understanding which you want to impart to us, Father. We want to praise your name and we want to put this time into your precious hands, Father, that your wisdom and understanding may be ingrained into us, that we may learn of your Torah and our life will be for your glory on this earth, Father. Lord, I pray this, that you would show your kindness and favor upon us through your son Yeshua. I pray. Amen. Okay, friends, I want to talk to you all from a Torah portion called Noach today. நண்பர்களே, இன்று பழைய ஏற்பாட்டின் பகுதிகளிலே வருகிற நோவாக் என்கிற பகுதியிலிருந்து நான் உங்ககிட்ட பேச போகிறேன். Now, who's Noach? When I use the word Noach, I refer to the man in the scripture called Noah. நோவாக் என்பவர் யார்? நான் நோவாக் என்று சொல்லும் பொழுது சத்திய வேதங்களிலே கொடுக்கப்படுகிற நோவா என்கிற பெயர் உள்ளவரை பற்றி நான் பேச போகிறேன். Noach represents a fundamental shift in the history of humanity on this earth. நோவா என்கிற பெயர் மனித குலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய பகுதியிலே அவர் வருகிறார். Noah represents what humanity, what God thinks and desires of humanity. மனுக்குலத்தை தேவன் எப்படி பார்க்கிறார், எப்படி மனுக்குலத்தினுடைய விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட காரியத்தை மாற்றுவதற்காக நோவா அந்த இடத்திலே காணப்படுகிறார். Noah represents the grace, the compassion, the kindness and the comfort that humanity will have in the sight of God. தேவனுடைய பார்வையிலே மனுக்குலத்திற்கு கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் கிடைக்க வேண்டும் என்பதற்கு நோவா ஒரு குறிப்பிட்ட மனிதராக வருகிறார். So the role that Noah plays in the grand scheme of that God is doing with this earth is the role of grace and comfort. மனுக்குலத்திற்கு தேவன் செய்ய போகிற எல்லா விதமான ஆறுதலுக்கும் தேறுதலுக்கும் நோவா ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக ஒரு கிருபை என்கிற ஒரு பதத்திலே வருகிறவராக இருக்கிறார். So there are two ways that we can look at Noah. நோவாவை நாம் இரண்டு வழிகளிலே பார்க்க முடியும். If we go to the book of Genesis and we open to chapter 5. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். And we will read verse 28 and 29. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 28, 29 வாசிக்கிறேன். லாமெக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். Lamech was somebody who prophesied on his son and gave his name Noah. லாமெக் என்பவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்து நோவாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் நோவா பற்றி வைத்து அவருக்கு பெயர் வைக்கிறார். And out of the history of all the people in the book of Genesis, the stressing, the emphasis of Noah is very prominent because of the role that this man is going to take in the history of humanity. மனுக்குலத்தினுடைய வரலாறுகளிலே பார்ப்போமானால் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் நோவாவுக்கு ஒரு தனி சிறப்பான இடம் இருக்கிறது என்றால் அவர் மனுக்குலத்திற்கு வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை அவர் செய்கிறவராக இருந்தார். So there is something interesting which we're going to learn today from. Now it says, the prophecy given by his father says that this one will bring ease and comfort from our work and from the toil of our hands. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். என்னவென்றால் இந்த மனுஷன் சொல்றாரு, லாமெக்கு சொல்றாரு, இவன் வந்து நம்மை தேற்றுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த பெயரை வைக்கிறாரு. ஒரு தீர்க்க தரிசனமாக அதை அவர் வைக்கிறார். So in the Hebrew it says Va'ikra et shmo Noach le'amor ze
Ye nachamenu, mei ma'asenu, which means translated as this will be given to us as a comfort from our producing and the toil of our hands, which comes from the Adama, from the earth. ஹீப்ருனுடைய மூல அந்த மொழியிலே அதை வாசிப்போம் என்றால் இதற்கு என்ன ஒரு காரியம் வருகிறது என்றால் இவன் மூலமாகத்தான் மனுக்குலத்துக்கு தேற்றுதல் வரும் என்றும் அது எப்படி வரும் அப்படின்னா நமக்குண்டான வேலையிலும் கைகளினாலே உண்டாகிற பிரயாசத்திலும் இவன் தேற்றுவான் அப்படிங்கிற பதத்திலே வருகிறது. And the earth which God had cursed because of the sin of Adam. அது எங்க இடத்துலன்னா ஆதாமினாலே செய்யப்பட்ட பாவத்தினாலே பூமியிலே ஒரு சாபம் உண்டானது. அது நிமித்தம் அந்த மனுக்குலத்திற்கு அவன் தேற்றுதலை கொண்டு வருவான் என்று சொல்கிறார். And what is this ease? What is this nachamnu? What is this comfort that that this prophecy is been given by Lamech to his son Noah? What is this comfort all about? இப்போ தேவன் சொல்றாரு லாமேக்கு இவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக கம்ஃபர்ட் தேற்றுதல் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் சொல்கிறார், அதற்கு என்ன காரணம், அதனுடைய அர்த்தம் என்ன? So once the earth was cursed and God had put a curse on the earth was not producing its fullness for human beings on the earth. தேவன் பூமியிலே சபிக்கும் பொழுது பூமி நலமானவற்றை அது உண்டாக்கவில்லை, நலமானவற்றை அது உற்பத்தி செய்யவில்லை. அந்த இடத்துல அந்த மாதிரியான சாபங்கள் காணப்படுகிறது. So the toiling of their hands, that means they had to work 100 times more to produce little for their sustenance and for their living. மனுக்குலம் வாழ்வதற்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நடத்துவதற்கும் அவர்கள் 100 மடங்கு இந்த பூமியிலே வேலை செய்யக்கூடியதான கடினப்பாடுகள் இருந்தது. But how is Noah going to change this according to this prophecy? For he will be the one who will bring comfort for the toil of our hands. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நோவா எவ்விதமாக மாற்றப் போகிறார்? அவர் மேல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேற்றுதல் என்பது என்ன? அந்த கைகளின் பிரயாசம் எப்படி அவர் மூலமாக ஒரு தேறுதலை கொண்டு வரும்? Now you must understand, when God created man, he created man in the spiritual realm, and then he formed man in chapter 2 of Genesis from the Adama, from the dust of the ground. நீங்கள் பார்க்க வேண்டும், தேவன் மனிதனை பூமியிலே எடுத்து மண்ணினாலே அவனை படைத்தார். அவனை படைக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே அவனை முற்றிலுமாக படைக்கிறவராக இருந்தார். So man has the Adama, the earth element in his existence. அப்போ மனிதனுடைய உடம்புலயே பூமியில் இருக்கிற அந்த பூமியினுடைய அந்த மண், அந்த விஷயங்கள் எல்லாமே மனிதனுடைய உடல்லையே காணப்படுகிறதாக இருக்கிறது. So the soul, the neshama, the breath of God dwells inside this body which comes from the earth, the Adama. Therefore this body has the vulnerabilities of this physical creation. அதாவது மண்ணிலிருந்து தானே நம்ம தேவன் உண்டாக்கினார். இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த உடலுக்குள்ளே தேவன் ஊதின அந்த ஆத்மா உடலுக்குள்ளே இருக்கிறது. இருந்தாலும் பூமியில எப்படி சில விதமான கஷ்டங்கள் இருக்கிறதோ அதையோட தான் நம்ம உடம்புக்குள்ளே சில கஷ்டங்கள் இருக்கும். வல்னரபிலிட்டின்னு சொல்றாங்க. So when God created Adam, he formed him from the Adama, from the earth, from the ground. And Adam also had the earth element in his existence, and he was supposed to take the earth element and raise it up to glory, back to God. ஆதாமுக்கு ஒரு பணி என்னன்னா, தேவன் ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கினார், மண்ணினாலே உருவாக்கினார். அந்த மண்ணிலே மனுஷன் ஆதாம் வேலை செய்து அதன் மூலமாக தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். So in one way, if you look at the sacrifices and the offerings that you give God, is that you're giving God back the finest of the earth for his glory and for thanks to what God is. So it's like the earth giving back to God thanks. இப்போ நமக்கு தேவனுக்காக பலி செலுத்துகிறது அப்படி என்று எடுத்து பார்ப்போமானால், தேவனுக்கு நம்ம எப்படி பலி செலுத்துகிறோம்? பூமியிலே விளைந்த நற்பலனாகிய முதற் பலனாகிய வைகளை எடுத்து தேவனுக்கு நாம படைக்கிறோம். அப்படி படைக்கும் பொழுது
மண்ணுக்கு தேவன் கொடுத்த விஷயங்களை எடுத்து திரும்பவும் என்ன பண்றோம்? நம்ம தேவனுக்கே அதை படைக்கிறவராக நாம் இருக்கிறோம். So in spiritual language, it's called elevation, raising up, or waving up, or raising up a soul. It's called aliyah in Hebrew. The finest goes back to God from the earth. இது எது சொல்லப்படுறதுன்னா, அது ஆவிக்குரிய அர்த்தத்துல பூமியிலிருந்து எல்லாவற்றையும் மிகவும் உன்னதமானவைகளை திரும்பவுமாக தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்து சென்று அவருக்கு படைப்பதை இது குறிக்கிறதாக இருக்கிறது. So Adam had the earth element in his being, and because he had the earth element in his being, God told him to have control over everything. The earth, the sea, the animals, the birds, everything was under Adam's control because he was a part of that which he had to control. ஆதாம கிட்ட தேவன் என்ன சொல்றாரு? மண்ணினாலே மனுஷன் ஆதாம படைத்தார் இல்லைங்களா? அப்போ மண்ணுக்கு மேல இருக்கிற மண்ணில இருக்கிற சகலமும் ஆதாமுடைய அதிகாரத்தின் கீழ் வருகிறது. ஏனென்றால் அவன் அதிலே இருக்கிற ஒரு 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 பார்ட்டாக இருக்கிறான். அதுல இருக்கிற ஒரு பகுதியாக அவன் இருக்கிறதுனால எல்லாம் சகல அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. So therefore, when Adam sinned, it is not only Adam that fell in glory and fell to the bottom portions of the earth. It is the earth with him fell also. ஆதாம் பாவம் செய்யும் பொழுது அவன் என்ன பண்றான்? அவனுடைய பரிசுத்தமான இடத்துல இருந்து அவன் வீழ்ந்து போகிறான். வீழ்ந்து போகும்போது பூமியில வீழ்ந்து போகும்போது அவன் மட்டுமே வீழ்ந்து போல, பூமியில இருக்கிற மொத்த காரியங்களுமே வீழ்ந்து போகுது பாவத்தினால. So there is a symbiotic relationship between man and creation. They are interlinked by this earth factor. Whatever man does, it affects the earth. மனுஷனுக்கும் பூமிக்குள்ள இருக்கிற மற்ற காரியங்களுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இருக்கிறது. ஆதாம் அந்த மனுஷன் என்னென்னலாம் செய்கிறானோ அது பூமியில் இருக்கிற பொருட்கள் மேலேயும் அது பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. So besides the earth also falling down with Adam, God said that this earth will also not produce its fullness to give you because you have sinned. He told Adam this. ஆதாம் பாவம் செய்து விழுகும் பொழுது தேவன் ஆதாமை மட்டுமே தண்டிக்கிற மாதிரி சொல்லல, பூமி முழுவதையும் தேவன் சபிக்கிறவராக இருக்கிறார். இது நல்ல விஷயங்களை இது உண்டாக்காது, முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். So the cry of Lamech, the prophecy of Lamech to his son it was a prophecy that Noah, his son, would be able to bring this comfort back again to humanity and to be able to remove this curse and give comfort back again to humanity. லாமெக் என்ன பண்றாரு? தன்னுடைய மகனை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமாக என்ன காரியத்தை சொல்கிறார் என்றால், இவன் தேற்றுதலை மனுக்குலத்திற்கு திரும்பவுமாக எடுத்துக்கொண்டு தருவான். அதனால இவனுக்கு தீர்க்க தரிசனமாக அந்த பெயரை அவனுக்கு நோவாக்கு லாமெக் வைக்கிறவராக இருக்கிறார். Okay, but then the story of Noah does not follow this concept of rectification. Does not follow the concept. Yeah, because what we're talking about bringing comfort to the earth, the story of Noah is about destruction. நோவாவுடைய இடத்துல பார்க்கிறோம், நோவா மனுக்குலத்துக்கு ஒரு தேற்றுதலை தருவான் என்று பார்க்கிறோம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, நோவா மூலமா அந்த இடத்துல நோவா சொல்ற இடத்துல இருந்து என்ன நடக்குது? அழிவுக்கு ஏதுவான விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கிறதாக காணப்படுகிறது. So how does this prophecy of his father come true in Noah's life? Is it a spiritual thing that we're talking about, or is it a physical thing? இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்குது ஆவிக்குரிய ரீதியில் இருக்குதா, மாம்சக்குரிய ரீதியில் இருக்குதா? நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா லாமெக்கு சொல்றாரு நோவா மூலமா அந்த கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும், அந்த தேற்றுதல் கிடைக்கும்னு பாக்குறோம். ஆனா அந்த இடத்துல நடந்தது அழிவுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்தது. ஆனாலும் நோவா மூலமா தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட அந்த தேற்றுதல் எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கறதை நம்ம பார்க்க போகிறோம். So one of the sages of Israel had a comment on this verse, saying that this one will bring us comfort for the work of our hands. He said something. He gave a discourse on this. இஸ்ரவேல்ல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இந்த விஷயத்தை குறித்து ஒரு விவாதத்துக்கு கொண்டு வராரு. எப்படின்னா நோவா மூலமா எப்படி தேற்றுதல் வந்துச்சு, எப்படி இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னு அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறவராக இருக்கிறார். So what did he say? He said that until Noah, the earth was giving its natural food to Adam and Eve and their generations. It is Noah who would be the person to implement
a technology to enhance the fruitfulness of the earth. லாமேக்கு வரும் வரை, நோவா பிறக்கிறதுக்கு முன்பாக வரை பூமி இயற்கையான காரியங்களை தன்னிலே இருந்து அது உற்பத்தி கொண்டு வருகிற காரியமாக இருந்தது. நோவாக்கு அப்புறம் அவருக்கு புதுவிதமான ஒரு யுத்திகளையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு வந்து வித்தியாசமான முறையிலே பூமியில் இருக்கிற பொருட்களை விளையச் செய்கிறவராக இருக்கிறாராம். Okay, so the most basic example of technology, when I use the word technology, because we are living in a very technological world, the basic form of technology is the most simplest thing that man ever invented. Do you know what it is? அன்பானவர்களே, நான் ஏன் இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிற பதத்தை பயன்படுத்துகிறேன் என்றால், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யுகம் வந்து தொழில்நுட்ப யுகம், தொழில்நுட்ப காலமாக இருக்கிறது. தொழில்நுட்பத்திலே மிக மிக எளிமையான விஷயத்தை கண்டுபிடித்த அந்த மனிதன் கண்டுபிடித்த பொருள் என்ன தெரியுமா? Does anyone know what that basic technology is? The யாராவது foundation தெரியுமா? is the foundation of all technology of today. இப்ப இருக்கிற டெக்னாலஜி இருக்கிற தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையான மிக எளிதான காரியம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா யாராவது நீங்க சொல்லலாம். Nuts. No. What aunty? Nuts and bolts. No. I think it's hook, no, pin, safety pin. No. 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 The foundation, the father foundation of all technology is the humble and simple plow. ஓ, மனுஷன் கண்டுபிடிக்கிற மிக மிக எளிமையான ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் தொழில்நுட்பத்துல என்ன அப்படின்னா, இந்த ஏர் உழுவம் இல்லையா, அந்த ஏர் உழுவுற அந்த ஏர் பிடி ஏர். Do you understand the impact of what I just told you? நான் சொல்றதுடைய அர்த்தம் உங்களுக்கு என்ன ஆழமான அர்த்தம் என்ன உங்களுக்கு புரியுதா? The plow changed the technology of how they were bringing forth the fullness of the earth. பூமியில் இருக்கிற பூரணத்தையும் நிறைவையும் அந்த ஏர் உழுகிறது மூலமாக அதை கொண்டு வருகிறார்கள் என்பது எத்தனை பேர் நம்ம வந்து அதை யோசிச்சு பார்க்கணும். Till then, the earth was slowly losing its ability to give the fullness, but the plow would change everything for humanity. மனித குலத்துக்காக எப்படி பூமியானது வந்து தன்னுடைய இயற்கையாக சில காரியங்களை உற்பத்தி பண்ணுச்சு இல்லைங்களா, அந்த விஷயத்தை இந்த ஏர் உழுகிறது அப்படிங்கிற விஷயம் மாற்றக்கூடியதாக இருந்தது. Look at what would change because of the invention of the plow. அந்த ஏர் உழுகிற அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு தெரியுமா? They would have to cut a tree. They would have to design a plow. They would have to dig the ground, drop the seeds deeper into the ground. They would have to carry water and water the ground. And there were so many things that came into play because of the humble, simple plow. ஒரு சாதாரண அந்த ஏற்பிடி அந்த உருவாக்குறது மூலமா என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, மரத்தை வெட்டணும் முதல்ல, அப்ப ஏர் பிடிக்கிறதுக்கு ஏதுவான விஷயங்களை வடிவமைக்கணும், அதை நிலத்திலே ஆழமாக உழுக வேண்டும். அப்படி உழுகும் பொழுது அந்த விதைகளை அதுக்கு போடணும், ஆழமான விதைகளை வேரூன்றணும், அதற்கு தண்ணீர் பாய்ச்சணும். இப்படி ஒரு விஷயங்களை சாதாரண ஏர் செய்வதற்காக இத்தனை தொழில்நுட்பங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. And the plow leads to growing, agriculture, clipping, cutting, harvesting, engaging animals, engaging laborers, and then humanity started on a different course altogether. அதற்கு பிறகு என்ன நடக்குது? ஏர் உழுததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? செடி முளைக்குது, வளருது, அதை அறுக்க வேணும், அறுவடை செய்யணும், அதை வெட்டணும், எடுத்து ஒரு இடத்துல ஓரமா வைக்கணும், அப்புறம் மனுஷங்க அதுக்காக இறங்கி வேலை செய்யணும், அந்த விலங்குகளை எல்லாம் அந்த இடத்துல வச்சு நம்ம பயன்படுத்தணும். இப்படி ஒரு சாதாரண விஷயத்தின் மூலமா எவ்வளவு விஷயங்கள் வளர்ந்தது பாத்தீங்களா? Because what is produced is what is harvested is produced, sold, money comes into play, wealth comes into play. The full economy now of humanity is changing. It's giving humanity a kind of comfort. இந்த இடத்துல ஒரு மனுக்குலத்திற்கு மொத்த விஷயங்களையுமே அந்த இடத்துல கிடைக்குது இல்லையா? அறுவடை செஞ்சதை நம்ம என்ன செய்வோம்? அடுத்து விற்பனைக்கு செய்ய போவோம். விற்பனை மூலமா பணம் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறோம். அதன் மூலமா பொருளாதார மாற்றமே உண்டாகுது. பொருளாதார மாற்றம் மொத்த மனுக்குலத்திற்கும் இதன் மூலமா ஒரு தேற்றுதல் அந்த இடத்துல வருகிறது. This is what you and me want, right? What do we want? We want to work so we can earn money, look after our families,
have a spacious house, have a lovely car. It all started with one plow. நல்லா கவனிங்க. இது நமக்கு இதா இருக்குது இல்லைங்களா? நமக்கும் தேவைதான். நமக்கு என்ன வேணும்? நல்லா சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்த பார்த்துக்கணும், தேவையான வீடு, காரு இதெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே எங்க உருவாகுதுன்னா, ஒரு ஏரை உண்டாக்கி கண்டுபிடித்ததனால தான் இது எல்லாமே வருகிறது. But let me explain a little more now. Every action that a human being does, it's an act of compassion and kindness. மனுஷங்க என்ன காரியத்தை செய்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஒரு இரக்கமும் ஒரு தயவும் அந்த இடத்துல இருக்கிறதாக இருக்கிறது. If the work of your hands is not connected to compassion and kindness, then you are separating yourself from creation. நீங்க செய்யற வேலை ஒரு இரக்கத்தையும் பரிவையும் தயவையும் கொடுக்கல அப்படின்னா நீங்க படைக்கப்பட்ட காரணத்திலிருந்து விலகி நிற்கிறதாக நீங்க இருப்பீர்கள். Understand what I'm trying to tell you. Even if you're working for a living and you're earning money, it is an act of compassion so that you will be able to sustain your old parents, look after your family, bring up children in love, in kindness. It is all an act of compassion. இது ஒரு பரிவுக்கும் இரக்கத்துக்கும் அன்புக்குமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. நீங்க வேலை செய்றீங்க, இந்த வேலை செய்யறது மூலமா நீங்க சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிப்பது மூலமா உங்களுக்கு ஒரு குடும்பத்தை பாத்துக்கிறீங்க, உங்களோட வயதான பெற்றோர்களை பாக்குறீங்க, உங்களோட குழந்தைகளை பாக்குறீங்க. இது ஒரு கனிவான ஒரு செயல்பாடாக இது இருக்கிறது. So modern humans have gone accustomed to working and toiling with their hands, but it's not with kindness and compassion. ஆனா மனுக்குள்ள என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு இந்த சம்பாதிக்கிற கைகளின் பிரயாசத்தினால சம்பாதிக்கிறது இது சில நேரம் இரக்கத்தினாலும் பரிவுனாலும் நிறையாக இருக்கிறது. Everybody wants to work hard so he earns a lot of money, becomes greedy. It's not an act of compassion anymore, it's an act of greed. இப்போ நீங்க ரொம்ப கடினப்பட்டு நிறைய சம்பாதிக்கணும் யோசிக்கிறோம். இது ஒரு கனிவான ஒரு செயல்பாடுன்னு சொல்ல முடியாது. இது பேராசையினால உண்டான ஒரு விளைவுன்னு சொல்லலாம். All of creation functions on kindness. அதாவது தேவன் நம்மை படைத்ததும் நம்ம அதனுடைய எல்லா செயல்பாடுகளும் அன்பினாலே உற்பத்தி ஆனதாக இருக்கிறது. And this kindness is what brings comfort to our lives, the true kind of comfort, not the comfort that is devoid of kindness. நமக்கு அந்த தேற்றுதல் வருகிறது அப்படின்னா அது பூரணமான கனிவான தயவான விஷயத்துல இருந்தா வருகிறது. தயவான விஷயமாக இல்லாமல் வருகிற தேறுதல் அது தேறுதலாக இருக்க முடியாது. So Lamech prophesied on his son Noah and said probably the son would be one great inventor and he would change the course of history and change our lives so we become more rich, more better, more fruitful. Maybe this is what Lamech was thinking. லாமெக் ஒருவேளை இப்படியாக சிந்தித்திருக்கலாம். தன்னுடைய மகன் நிறைய வித்தியாசமான ஒரு முயற்சிகளை கொண்டு வருவான், வித்தியாசமான காரியங்களை கண்டுபிடிப்பான், ஒரு மனு குலத்திற்கே ஒரு புதிய மாறுதலையும் தேர்தலையும் கொண்டு வருவான்னு நம்பி நினைச்சுதான் அவருக்கு அந்த பெயரை வைக்கிறார். There is no action of any human being, anything at all, that does not involve kindness and comforting of ourselves or another human being. Every action that we do involves a certain kindness. நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் எப்படிப்பட்டதான காரியத்தை செய்தாலும் அது ஒரு விதமான ஒரு அன்புக்காகவும் ஒரு கனிவான செயலுக்காகவும் அது நிச்சயமாக இருக்கிறதா இருக்கு. When a person forgets this basic principle of life, that person becomes cruel and he starts sinning. இந்த புரிந்து கொள்ளாத மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் அது ஒரு விதமான ஒரு ஒரு பரிவுக்கும் தயவுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத மனிதன் ஒரு கொடூரமான மனிதனாக மாறுவான். அவன் பாவம் செய்வதற்கு யத்தனப்படுவான். So truly, when Noah worked for 120 years in building the ark, நோவா அந்த பேழையை செய்வதற்கு 120 வருடங்களை அவர் செலவு செய்கிறவராக இருக்கிறார். that
that building of the ark took a lot of kindness of Noah to understand what God is going to do to the world, for which he was able to bring in the animals and all of the created beings in kindness and in compassion, and to hold them for that purpose. நோவா அந்த பேழையை செய்வதற்கு மிகவும் கனிவு நிறைந்தவராக அந்த பேழையை செய்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் தேவன் நாளைக்கு என்ன செய்ய போறது, உலகத்துக்கு நாளைக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு காலம் செலவிட்டதை செய்கிறார். ஏன்னா அதற்குள்ள எவ்வளவோ விலங்குகள் வந்து இருக்கணும், எவ்வளவு மனுஷங்க வரணும் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அதை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குவராக இருக்கிறார். Okay, I hope you're like clinging on to this thought. It's a very deep thought, and I hope you're able to grasp what I'm trying to tell you, friends. இது மிகவும் ஒரு ஆழமான சிந்திக்கத்தக்கதான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் இதை பற்றி சிந்திப்பீர்கள், புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். Now, in the same in chapter 6 of Genesis, please open to chapter 6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். And we will read verse 5 to 8. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. God saw the wickedness of humanity on this earth, and I explained to you the difference between when a person functions and does things in this world without the act of kindness and compassion, then that is considered as wickedness in the sight of God. தேவன் இந்த வசனங்களை பார்க்கிறோம், மனுக்குலத்தின் மேல எவ்வளவு அக்கிரமங்கள் மனுக்குலம் செய்து கொண்டிருக்கிறதே தேவன் பார்க்கிறார். இதற்கும் நார்மலா மனுஷன் வந்து செய்யற வித்தியாசத்துக்கு நான் உங்களுக்கு காமிச்சேன். மனுஷன் வந்து என்ன பண்றான், அவன் செய்யற எல்லா செயல்பாட்டிலையும் கனிவும் தயவும் இருக்கிறது பார்த்தோம் இல்லையா? அந்த கனிவும் தயவும் இல்லாமல் செய்கிற எந்த செயலும் பூமியிலே அது அக்கிரமாக தேவனுடைய பார்வையிலே காணப்படுகிறது. And that the very product of the thoughts of the heart of man is evil always. The word is, he was processing makshavoth, he was processing evil or one evil on a daily basis, a new kind of evil on a daily basis. இந்த வசனத்துல பார்க்கிறோம், 5ஆம் வசனத்தை பாருங்க. அவனுடைய அவனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது அப்படின்னு பாக்குறோம். அந்த நித்தமும்ங்கிற வார்த்தை கவனிக்கும் பொழுது அவன் ஒவ்வொரு நாளும் பொல்லாதது, பாவம், இப்படியே ஒவ்வொரு நாளும் புதுசான கெட்ட விஷயங்களை சிந்தித்துக் கொண்டு பொல்லாததாய் சிந்தித்துக் கொண்டே அவன் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். And the next verse is fabulous. It says, and the Lord reconsidered having made man on the earth, and he was pained in his heart. What does it say in the Tamil? Verse 6. 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அவர் இருதயத்திலேயே விசனப்பட்டார். It says in the Hebrew, Vayinachem. Vayinachem comes from the word Noach. இப்ப இந்த ஹீப்ரு பதத்துல மனஸ்தாபப்படுறாரு, விசனப்படுறாரு அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த பதத்துக்கான மூல வார்த்தை என்ன வருதுன்னா நோவா அப்படிங்கிற பெயரையுடையதாக அது வருகிறது. So the word Vayinachem, that he comforted, God comforted himself in this thought that man is evil and will always be evil, and he's producing evil in his heart on a daily basis. ஆண்டவர் சொல்றாரு, அவன் எப்பொழுதுமே அவன் இருதயத்தில் என்ன பண்ற, கெட்ட காரியங்களே சிந்தித்துக் கொண்டு இப்படியே பொல்லாததா பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனை குறித்து தேவன் மனஸ்தாபப்படுறார், வெசனப்படுறார், கவலைப்படுறார். What does it read in the KJV? But can you read the KJV? What does it say in the KJV? 1 second more. It's verse 6. Verse 6. Read verse 5 and 6. 6, 5 and 6. Na?
And God saw that the wickedness of man was great in the earth, and that every imagination of the thought of his heart was only evil continually. And it repented the Lord that he had made man on the earth, and it grieved him at his heart. It says, and the Lord was repented for making man. How can God repent? How can God repent? That is my இந்த question. இடத்துல இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன, உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, தேவன் என்ன பண்ற, மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார்னு இது வருது. ஆனா இங்கிலீஷ்ல பாக்குறோம் ரிப்பன்ட்னு வருது. பொதுவா நம்ம பாக்குறோம் ரிப்பன்ட் அப்படின்னா மனம் திரும்புறதுன்னு பாக்குறோம். தேவன் எப்படி மனம் திரும்ப முடியும்? This is the wrong word in the Bible. Or the God cannot repent. He is not accountable to anyone to feel sorry and to repent. அதாவது இந்த இடத்துல ஒரு தவறான விஷயங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவன் வந்து ரிப்பன்ட்ங்கிற சொல்ல அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்க கூடாது. ஏன்னா ரிப்பன்ட்ங்கிறது மனம் திரும்புறது. யாராவது ஒருத்தருக்கு நம்ம பொறுப்பாளர்களா இருக்கிறோம், அவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருந்ததுனா தான் நம்ம மன்னிப்பு கேட்டு அவர்களிடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மனம் திரும்பி போவோம். ஆனா So the இந்த இடத்துல வந்து அது தேவன் வந்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்ல. அவர் யாருக்கு கீழே இல்ல அவர். so the appropriate word would be reconsidered or to comfort himself, and the right word is God comforted himself. Vayanachem, from the word noach, comfort. இந்த இடத்துல தேவன் வந்து மனஸ்தாபப்பட்டார் அப்படிங்கிறத விட அவரோட இருதயத்தை அவரே தேற்றி கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அந்த தேற்றுதல், அந்த தேறுதல் அப்படிங்கிறதுக்கு தான் நோவாங்கிற பேரு இடத்துல வருகிறது. So how did God comfort himself? How did God reassess the situation and say, okay, this is what I'm going to do? தேவன் எப்படி தன்னைத்தானே அவர் தேற்றிக் கொண்டிருக்க முடியும்? சரி, தேவன் நினைக்கிறாரு, ஓகே சரி நம்ம இதுவரை பண்ணியாச்சு, நீ இப்போ வித்தியாசமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒருவேளை தேவன் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு வராக இருக்கலாம். God seen all the rubbish and all the evil and the wickedness and the murder and the slander and everything that's happening, and he said, I am going to do something, but whatever I'm going to do is only going to be for the good of humanity. That is his comfort thought. அவரே தேற்றிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? என்னவா இருக்கும் அப்படின்னா, பூமியில் இருக்கிற விஷயங்கள், கெட்டது, பொல்லாதது, பாவம், அசுத்தம் எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஒரு புதியவற்றை செய்ய போகிறேன் அப்படி தேவன் அவரே தேற்றிக் கொண்டிருக்கலாம். இது அப்படி செய்வது மனுக்குலத்திற்கு நல்லதுதான் இல்லையா, கெட்டதை இது கொண்டு வரக்கூடியதாக இல்லை அப்படின்னு அவரே தேற்றிக் கொண்டிருக்கிறார். And it says it grieved him in his heart. Why did God's heart grieve at that point of time? இதுல பாக்குறோம், தேவன் மனஸ்தாபப்பட்டாரு, வேதனைப்பட்டார்னு பாக்குறோம். அந்த சூழ்நிலையில தேவன் எப்படி தன் மனஸ்தாபப்பட்டிருப்பார்? It is because God seen that the necessary thing that he needs to do is going to be by way of payment of sin and of destruction. இந்த இடத்துல தேவன் இந்த காரியத்தை செய்வதற்கு என்னன்னா, பாவத்திற்கு ஒரு சரியான சரி கட்டுதலை, அந்த நியாய தீர்ப்பை, அந்த இடத்துல ஒரு நீதியை நிலைநாட்டவும் அந்த காரியத்தை தேவன் அந்த இடத்துல செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு அவர் செய்யற காரியங்களை அவர் செய்திருக்கலாம். Now we can ask ourselves this question: if God is omnipotent and all knowledgeable, didn't God see what was going to happen? இப்ப நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம். தேவன் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறவர், எல்லாம் அறிந்திருக்கிறவர், சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் என்று பார்ப்போமானால், எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை தேவன் அறியாது இருந்திருப்பாரா? Obviously, God knows the beginning from the end, so he knew this is what was going to happen. But yet he went on with creation. தேவனுக்கு தெரியும், ஆதியிலிருந்து அந்த வரை இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தேவன் நிச்சயமா அவர் தெரிந்திருக்கிறவராக இருக்கிறார். இருந்தாலும் ஒரு புதிய தொடக்கத்தை இந்த இடத்துல செய்யறதுக்காக தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். And in this thought of comforting himself, God knew the end, and because he knew what the end is going to be, he comforted himself. And this is why the Bible says, "Vayinakhamu," and God comforted himself. தேவன் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டதற்கான காரணம் என்னன்னா, இந்த சகல விஷயத்துக்குள்ளுமான ஒரு முடிவு என்ன அப்படிங்கிறது தேவனுக்கு நிச்சயமாக தெரிந்தவராக இருக்கிறார். அதனாலே தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு இந்த காரியத்தை அவர் செய்வதற்கு இறங்குவராக இருக்கிறார். So there was once a very wise person who asked a more wiser rabbi this question. Arun, he's become still. Arun.
More, people are not allowed to come in over today because today even I had a problem getting in. I Because don't today know. not. Hello? Yeah, you're back. I've You priest. Hello? I've opened I've opened Huh? the thing. Yeah. Okay. Okay. So there Is was it okay once a now? there was once a wise person who asked a wiser rabbi this question. Oh, ஒரு Arun, you are. சூழ்நிலையில ஒரு ஒரு அறிவார்ந்த ஒரு இந்த கேள்வி கேட்கிறார். And this was the question. He asked the rabbi, saying, and he was pained in his heart, which indicates that God did not foresee the consequences of the creation of man. அப்ப அந்த ஞானமுள்ள மனுஷன் அந்த ஞானமுள்ள போதகரை பார்த்து கேட்கிறான், அவரே தேற்றிக் கொண்டதாக இருக்கிறதானா தேவன் ஏன் தன்னை தேற்றிக் கொள்ளணும்? ஏன் ஒரு புதியான காரியங்களை அவர் படைக்கிறதுக்காக வரணும்? So the very, very wise rabbi told this non-Jew, he told him to answer him, said, has ever a child or a male child been born in your house? I think some tower problem is there. Can Can you you hear hear me, me? More? I can hear you. I can hear you. Please, More, can you come again, please? The rabbi asked that person, that wise person, has ever a son been born in your house? அந்த ஞானமுள்ள அந்த போதகரு அந்த ஞானமுள்ள ஒரு மனுஷனை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார், உன் வீட்டுல வந்து பையன் யாராவது பிறந்திருக்கிறாங்களா? He said yes. அவன் சொல்றாரு, ஆமா, என் வீட்டுல பையன் பிறந்திருக்கான். So then the rabbi asked him, he said, what did you feel at the moment when that child was born? அப்போ உன் வீட்டுல அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நீ என்ன விதமான சிந்தனை உடையவனாக இருந்தா? என்ன நினைச்ச அந்த பிறகுற சூழ்நிலையில? He said, I felt joy. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. So the rabbi said, it is the same with God. When God created Adam and Eve and created everything, there was perfect joy. இதைத்தான் தேவனும் யோசிக்கிறாரு. தேவனுக்கு முன்னமே தெரியும், ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது தேவன் இப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷத்தை உடையவராக தான் அவர் இருந்திருப்பார். Even though he knew what humanity would do and become, God still continued in his plan of creating humans and creation. இதே போலதான் தேவனுக்கு முன்னமே எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலும், ஆதியிலிருந்து அந்த வரை எல்லா விஷயம் தேவனுக்கு தெரிந்திருந்தாலும் அவர் படைப்பதை நிறுத்தவே இல்லை. அவர் படித்துக் கொண்டே இருக்கிறார். And he said, such was the conduct of the Holy One, blessed be he, that even though it was revealed before him that their destiny was to sin and to suffer destruction, he did not refrain from creation. Verse 7, More. No. Even though it was revealed to God that the destiny of humanity was to sin and to suffer destruction, he did not refrain from creating them. இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனுஷன் வந்து பாவம் செய்வான், அவன் விழுந்து போவான், அழிவுக்குள்ளாக போவான் என்பதை தேவன் முன்னமே அறிந்திருந்தாலும் அவர் படைப்பதை அவர் ஒருபோதும் நிறுத்தவே இல்லை. படைத்துக் கொண்டே இருப்பதை அவர் நிறுத்தவே இல்லை. So God saved the essence of all creation. Every animal, every human being, the essence of the DNA of every creature was preserved and taken in an act of compassion and kindness and comfort into the ark. தேவன் வந்து அவருடைய கனிவான ஒரு பரிவான செயல்பாட்டை எவ்விதமாக காண்பிக்கிறார் அப்படின்னா, அத தேவன் படைத்த எல்லா படைப்புகளில இருந்து ஒரு சாம்பிளை போல படைத்த எல்லாவற்றிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அந்த பேழைக்குள்ளே வைத்து ஒரு தேற்றுதலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தேவன் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே பிரிசர்வ் பண்ணி பாதுகாப்பதற்காக அந்த பேழைக்குள்ளே அவர் கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். So Lamech probably thought that his son would give us technology to better our lives, whereas God had a different plan of kindness and compassion and comfort for humanity. லாமேக்குக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம், தேவன் வந்து மனுக்குலத்திற்கு நிச்சயமாக பரிவையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறவராக இருப்பார்.
தன் மகன் என்ன செய்வான், ஒரு புதுவிதமான தொழில்நுட்பத்துல ஏதோ ஒரு காரியத்தை படைத்து மனுக்குலத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் தன்னோட மகன் ஒரு தேற்றுதலை கொண்டு வரக்கூடியவனாக இருக்க முடியும் என்று லாமேக்கு நினைத்து அந்த நோவாக்கு அந்த பெயரை வைக்கிறவராக இருக்கிறார். Can you read 1 Peter chapter 1 verse 20? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். What does it say in English? 1 Peter chapter 1 verse 20. Chapter 1 verse 20. Auntie? First Peter chapter 2 verse 1. Your voice is breaking. I put on 1 second. First Peter 1 Peter 1:20. 1:20. 1:20. Okay. Knowing this first, that no prophecy of the scripture is of any private interpretation. No, auntie. 1 Peter verse 1. 1 Peter chapter 1 verse 20. Oh, He was chosen before the creation of the world, but was revealed in these last times for your sake. Yeah, who What? verily was foreordained before the foundation of the world, but was manifest in these last times for you. What does this mean? This is what I'm going to teach today. This is what Noah is about. What does this verse mean? That he was slain from the foundation of this world. இதுக்கான அர்த்தம் என்ன? உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? இதன் மூலம் நோவா வருகிறார். அந்த காரியத்துக்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். It means that at the moment of creation, God already knew that his son would have to die. தேவன் படைக்கிற அந்த நேரத்திலே அவருக்கு எல்லாமே தெரியும். தன்னுடைய மகன் ஒரே பேரான குமாரன் பூமியிலே சென்று மரிக்க போகிறான் என்பதை தேவன் படைக்கும் பொழுது அவருக்கு அதை அறிந்தவராக இருக்கிறார். Because he would see humanity would lead destruction and sin, and they would take the route of the plow, of comforting themselves. Whereas God knew that the only way back was through the death and the resurrection of his son, who would give us the great comforter, the Holy Spirit. தேவன் படைக்கும் பொழுதே இந்த காரியம் அவருக்கு தெரியும். மனுக்குலம் பாவத்துல விழுவாங்க, அழிந்து போவாங்க என்பதை தெரியும். ஆனாலும் நோவாவை வைத்த அந்த இடத்துல ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை அந்த ஏர் உழுகிறோம் இல்லையா, அதன் மூலமாக மனுக்குலம் முழுவதையும் வித்தியாசமாக மாற்றி அந்த அதனுடைய வேரில் இருந்து ஒரு தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் மூலமாக மிகவும் பெரிய தேற்றரவாளனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார் என்பதை தேவன் அன்றே அறிந்தவராக இருக்கிறார். The second of creation, when God created everything in the spiritual, in his brains, he knew immediately the beginning from the end. That is why it says that Jesus was crucified from the foundations of this world. How beautiful is this? நல்லா கவனிங்க. தேவன் படைக்கிற அந்த நொடியிலே தேவன் மனுக்குலத்தினுடைய ஆதி அந்தம் முழுவதுமே தேவனுக்கு நிச்சயமாக தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் இயேசு கிறிஸ்து பூமியில மரிக்க போறார் என்பதும் தெரியும். அதனாலதான் சிலுவையில அவர் அறையாருங்கிறத உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் அடிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தன்னுடைய மகன் இப்படி ஆக முடியுங்கிறது தேவனுக்கு தெரியும். But yet God went through with the act of creation with joy, because at that moment that was perfect joy. இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் தெரிந்திருந்தாலும் அவர் படைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமுடையவராக, மிகவும் சந்தோஷத்தோட எல்லாவற்றையும் படைக்கிறவராக அவர் இருக்கிறார். And when they sinned, it pained him in his heart because he already knew. அவன் பாவம் செய்யும் பொழுது மனுக்குலம் பாவத்துல விழுகும் பொழுது அவருடைய இருதயம் மனஸ்தாபப்படுகிறது, விசனப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு முன்னமே இந்த மாதிரி நடக்குங்கிறது தெரியும். அந்த சூழ்நிலை நடக்கும் பொழுது அவர் இருதயத்திலே கஷ்டப்படுகிறவராக இருக்கிறார். So Noah represents comfort of the Holy Spirit, because he is the great comforter, and he is the one that in Jesus, in Yeshua, we get the comfort and the fullness of God.
நோவா இந்த இடத்துல அவர் தேற்றுதலை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இது மறைமுகமாக யாரை குறிப்பிடுகிறார் என்றால், மிகப்பெரிய தேற்றரவாளனா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளப்படும் பொழுது தேவனுடைய பூரணத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். But that is not going to happen unless the Lamb of God was slain from the foundation of all creation. உலக தோற்றத்திற்கு முன்னமே இந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படவில்லை என்றால் இந்த ஆறுதலும் தேறுதலும் நமக்கு நிச்சயம் கிடைக்காது. So friends, look at the world today. We are in a world which is technologically advanced. நண்பர்களே, நம்ம இருக்கிற இந்த உலகத்தை நோக்கி பாருங்க. இந்த உலகம் முழுவதும் தொழில்நுட்பங்களாலே அதனுடைய முன்னேற்றங்களாலே நிறைந்ததாக இருக்கிறது. And all our toil and labor of our hands is to comfort ourselves with this earth that is not producing the fullness that what God intends to. நண்பர்களே, நம்ம என்ன பண்றோம், நம்முடைய கைகளின் பிரயாசத்தினாலே எல்லாவற்றையும் நம்ம வேலை செஞ்சு அதன் மூலமாக நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். What is the last words you told? Please repeat. With the fullness of the earth. It's not, we are comforting ourselves with the toil of our hands from the earth that is not giving us the fullness that God wants to. தேவன் விரும்புகிற அந்த பூரணத்தை இந்த பூமி நமக்கு தருவதில்லை. இருந்தாலும் என்ன பண்றோம், நாமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதன் மூலமாக நாம் சாப்பிடுறோம். அந்த பூமியில கஷ்டப்பட்டு சாப்பிடுறோம். ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பூரணத்தை இந்த பூமி உற்பத்தி செய்வதில்லை. If you want the real comfort which God wants to give you, you have to come to the Holy Spirit of God. இப்போ தேவன் விரும்புகிற அந்த தேற்றுதலுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்ககிட்ட வரணும், நீங்க பெற்றுக்கொள்ளணும். Because he is the true comforter. ஏன்னா அவர்தான் முற்றிலும் முழுவதுமான மிகப்பெரிய தேற்றரவாளனாக இருக்கிறார். Look at what humans are trying to achieve today. They're trying to go into space. They're trying to create. Technology is so advanced, and friends, it's going to be get more and more advanced as the years go by. இப்ப இருக்கிற இந்த உலகத்தை பாருங்க, மனுக்குலம் ரொம்ப பயங்கரமா எல்லாவற்றையும் தொழில்நுட்பத்துல மிக ஒரு உன்னத நிலை அடைந்தவர்களா இருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க, அவங்க விண்வெளிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. சகலத்தையும் அவங்க ஒரு முன்னேற்றது ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்ப வித்தியாசமான முறையில முன்னேற்றிக் கொண்டே போகிறது. So it's very easy to misinterpret the prophecy that Lamech had given on his son Noah. லாமேக்கு தன்னுடைய மகன் நோவாக்கு மேல சொன்னப்பட்டிருந்த தீர்க்க தரிசனத்தை, ஆறுதலை தேர்தலை கொண்டு வருவாங்கிற தீர்க்க தரிசனத்தை சில பேர் என்ன பண்றாங்க, மாற்றி கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. So the thought of, I leave you all with this thought of, where are we in this world today, and what is all this great technology around me today? What does it represent in my life? Am I in alignment with God's divine plan, or is it me who is not aligned with God? எல்லாத்தையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தை நம்ம சுத்தி முத்தி எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி எங்கேயோ போயிட்டு இருக்குது. இதன் மூலமா நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற அந்த நேர்கோட்டுல, தேவன் வைத்திருக்கிற அந்த நேர்கோட்டுல நம்முடைய வாழ்க்கை இருக்குதா, இல்ல அதை விட்டு நம்ம வேற வழியில நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Jesus says it very, very clearly in New Testament. He says, seek ye first the kingdom of God and his righteousness, and then all these other things will be added to you. அன்பானவர்களே, இதை நம்ம ரொம்ப முக்கியமானதை சிந்திச்சு பார்க்கணும். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். If we follow the comfort of the plow, we will land up fighting with each other, murdering, slaying, robbing, and doing with all the greed and lust of this world. And that kind of comfort is sin in the sight of God. நம்ம அந்த தொழில்நுட்பம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஏர் உழுகிற அந்த தொழில்நுட்பத்திலிருந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்ப்போமானால் அதன் மூலமாக வருகிற எல்லாமே அது என்னத்தை கொடுக்கும், அது கொண்டு வருகிற தேர்தல் நிச்சயமான ஒரு தேற்றுதலாக அது இருக்காது. ஏன்னா நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடுவோம், பொருளாசைக்கு பின்னாடி ஓடுவோம், பேராசைக்கு பின்னாடி ஓடுவோம். இப்படி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்துல அந்த தேற்றுதல் நமக்கு நிச்சயமா கிடைக்காது. But the kingdom of God is different, my friends. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் முற்றிலும் வேறு விதமானதாக இருக்கிறது. If we come to the kingdom of God, all these things will be added unto us without the great toil of our hands that we want to comfort ourselves with. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது
நமக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம கஷ்டப்பட்டு கையில உழைச்சு கையில பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாத்துக்குமே வருவதை விட இதெல்லாம் வந்து நமக்கு தேவன் நமக்கு சும்மா கூட சேர்த்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். So I'm going to leave you all with this tremendous thought for you all to really think about humanity and where humanity is progressing today in terms of technology and advancement. இப்போ தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி நிமித்தம் முன்னேற்றத்து நிமித்தம் மனுக்குலம் எவ்விதமான ஒரு பாதையிலே போய் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு உங்களை சிந்தித்து பார்ப்பதற்கு உங்களிடத்திலே நான் விடுகிறேன். இந்த காரியத்தை நாம் அதிகமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். And why we need to leave the plow and follow after God. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள போறோம், அந்த விஷயத்தை விட்டுட்டு ஏன் தேவன்கிட்ட போகணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். It's a very simple question but profound understanding. இது வந்து மிக ஒரு எளிமையான ஒரு கேள்வியாக இருக்கிறது, ஆனா இதனுடைய புரிதல் மிக மிக ஆழமானது. Okay, so I'm just going to end it at this point of time, and if there's anything I want to say or ask,